காப்புறுதி பிரீமியம் தொகை உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு காண எடுக்கப்படும் தற்காலிக நடவடிக்கைகள் யாவை என்பது பற்றி பேங்க் நெகாரா மலேசியா அடுத்த வாரம் அறிவிக்கும் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் அம்சா அசீசான் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒரு முழுமையான கோட்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் என்றும் அவர் கருத்துரைத்தார். சுகாதார அமைச்சு, நிதி அமைச்சு, பேங்க் நெகாரா மலேசியா உள்ளிட்ட தரப்பினருடன் காப்புறுதி நிறுவனங்கள், தனியார் மருத்துவமனைகள், மருத்துவ நிபுணர்கள், மருந்தகத் துறையினர், பயனீட்டாளர்கள் சங்கங்கள் என அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருப்பது போல் சில தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. பேங்க் நெகாரா மலேசியா அதனை ஆய்வு செய்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலவையில் நிதி அமைச்சுக்கான விநியோக சட்ட மசோதா மீதான விவாதத்தை நிறைவு செய்து வைத்து அவர் பேசினார். காப்புறுதி பிரீமியம் சீரான முறையிலும் கட்டம் கட்டமாகவும் உயர்த்தப்படுவதை உறுதி செய்வதும் அந்த நடவடிக்கைகளுள் அடங்கும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.